ஏமா நீ எங்க ரெண்டு நீ கிளம்புன்னு திட்டிகிட்டே இருக்கியே, நீ கிளம்பி உட்காந்துருக்க மாதிரி பேசுகிற. நான் தானே இப்படி போய் அப்படி வந்துடுவேன். உங்கள மாதிரியா கண்ணாடி முன்னாடி 7 மணி நேரம் நின்றுட்டு இருக்க போகிறேன். சரி சரி, நான் கிளம்பி வரக்குன்னே 2 கட்டப்பையை மட்டும் எடுத்து வச்சிரு. அதுக்குன்னே அண்ணனும் வந்துடுவான். நான் வந்துடுறேன். ஏம்மா இவ்வளோ நேரம் நீ உட்காந்துட்டு என்னத்தை பண்ண? சீட்டை தேய்ச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தியா? நான் சீக்கிரம் கிளம்பி வந்தது ஒரு தப்பாம்மா. பேசிட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. எம்மா எதுக்கடி லவா லவான்னு கத்திட்டே இருக்க? கட்டப்பை எடுத்து வைடி, கிளம்பிட்டு வரேன். இந்த அம்மாவோட பெரும் தொல்லையா இருக்கு. எப்போ பார்த்தாலும் வேலை வாங்கணும்னு தான் இருக்கு. கொஞ்ச நேரம் நிம்மதி இருக்க முடியுதா? சரி. மினுக்கி மினுக்கி மேனா மினுக்கி மிடுக்கா நடந்தா தின்னாக்குடா சிலிப்பி சிலிப்பி. டேய் அண்ணா, என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்னை கிளம்பி வர சொன்ன மினிக்கி மினிக்கி மேனா மினிக்கி அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்க. உனக்கு வாய்க்குழப்பு அதிகமாயிருச்சுடா. நான் பாட்டு பாடினா உனக்கு என்னடி வயித்தெரிச்சா? இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவடா நீ. உனக்காக கீழே நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீங்க உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கியா? மேடம் இங்கே வந்து கோபப்படுற அளவுக்கு அப்படி அங்கே என்னதான் வேலை பார்த்தீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? அது அது வந்து அம்மா என்னதான்டா கட்டப்பை எடுத்துட்டு சொன்னாங்க. அதையும் எடுத்து வச்சுட்டு தான் இங்கே வரேன். அச்சோ, எம்மா பெரிய வேலை பண்ணிட்டு வந்திருக்க. சே, இதை உன்னை பாராட்டாம இருக்கவே முடியாது மோனா. டேய் டேய், நீங்கள் மினிக்கின்னு மினிக்கிட்டு இருந்ததுக்கு நாங்கள் பார்த்துட்டு வந்த வேலை எவ்வளவோ தேவலடா. ஏய் மோனா, கட்டப்பை எடுத்து வச்சுட்டு எங்கே போன? அம்மா வந்துட்டாங்க, வா கீழே போகலாம். உன்னை விட்டுட்டு போனா இன்னும் இங்கே பாட்டு பாடிட்டே உட்காந்துட்டு இருப்பேன். மோனா, நீ என்னோட செல்ல தங்கச்சி தானே, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பேல. என்ன தவளை வயம் பொம்முறா? என்னதான் சொல்கிறான்னு கேட்போம். உனக்கு என்ன வேணாலும் அண்ணே என்கிட்ட கேளு மோனா, எதுனாலும் நான் வாங்கி தரேன், சரியா? ஒரு நோட்டு வாங்கிட்டு வர சொன்னாலே காதில் கேட்காத மாதிரி போவான். இன்னைக்கு ஆடு தன்னால் அந்த தலையை கொடுக்குது, என்னான்னு கேட்பான். அது இல்லை மோனா, நம்ம பொண்ணு வீட்டுக்கு போகிறோம்ல, அங்கே என்ன வாடா போடான்னு சொல்லிடாத. திருப்பி நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் அண்ணானே கூப்பிடு. இதுதான் விஷயமா? அடிடா சக்க. அப்படி நான் உனக்கு மரியாதை கொடுக்கறதுனால நீ எனக்கு என்னென்ன வாங்கி தருவ? ஐஸ்கிரீம். அது மட்டும் இல்லை, ஐஸ்கிரீம் தவிர நீ என்ன ஸ்நாக்ஸ் கேட்டாலும் நான் வாங்கி தரேன். அடிடா சக்க, எனக்கு லாட்ரி தான் அடிச்சிருக்கு போ. எனக்கு காலேஜ் போகிறதுக்கு நல்ல சுடிதாரில் எடுத்து தருவியா? என்னது ட்ரெஸ்ஸா? ட்ரெஸ்ஸு எவ்வளோடி வாங்கி கொடுக்க? உன்கிட்ட தான் நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் முடியாது. ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. அப்போ நானும் உனக்கு மரியாதை கொடுக்க முடியாது. என்கிட்ட எதிர்பார்க்காத ராசா. இல்லை மோனா, நீ அப்படி சட்டுன்னெலாம் முடிவு எடுத்துடக்கூடாது, சரியா? ட்ரெஸ்ஸு தானே, எத்தனை வேணும்னு சொல்லு, அண்ணே நான் வாங்கி தரேன். அந்த பையன் இருக்கட்டும். அப்புறம் நீ சொன்னியே அந்த ஐஸ்கிரீமு ஸ்நாக்ஸு அதையும் சேர்த்துக்கோ, சரியா? ஏன் அங்கே 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே வாங்க. சரிடா அண்ணா, வா போகலாம். அம்மா வேற கூப்பிட்டுட்டே இருக்குல்ல. எல்லாம் என் நேரம், இவளுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதாக இருக்குது. கட்டப்பை எடுத்து வச்சுட்டு இந்த மோனா எங்கே தான் போச்சு? எம்மா கத்தாதம்மா, வந்துட்டேன். நீ சொன்ன அந்த கட்டப்பை எடுத்து வச்சுட்டு தானே போனேன். அண்ணன் என்ன பண்ணுதுன்னு பார்க்க போனேன். அவன் என்ன தாண்டி பண்ணுறான்? கிளம்பிட்டானா? அண்ணனா கிளம்பிடுச்சு, இறங்கி வருது. என்னடி இது உலக அதிசயமாக இருக்குது. பேச்சுக்கு 300 தடவை அண்ணே அண்ணன்ற. அப்போ தானே அண்ணன் எனக்கு ட்ரெஸ்ஸும் ஸ்நாக்ஸும் வாங்கி தரோம். என்னடி சொல்கிற? அட ஆமாம்மா, அப்போ தான் நான் என்ன அண்ணன் கூப்பிடுவா.
நான் தாம்மா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வர வரைக்கும் மரியாதையை நான் அண்ணன் கூப்பிடுறேன்னு சொன்னேன். அதுக்காக தான் மேடம் காலேஜ் போகிறதுக்கு ட்ரெஸ்ஸு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஸ்நாக்ஸும் வேணுமா. அதுவும் எப்படி, அவள் என்னென்ன கேட்குறாளா அத்தனை ஸ்நாக்ஸும் நான் வாங்கி கொடுக்கணுமா. என்னான்னு கேளுங்கம்மா. டேய், நீ தான்டா அப்படி சொன்ன. நான் என்ன கேட்கறேன்னா அத்தனை சாக்ஸ் வாங்கி தரேன் நீ தானடா சொன்ன. இப்போ அப்படியே எல்லாத்தையும் உள்டா அம்மாட்ட சொல்கிறா. போய் பிள்ளைவி போடா. நான் உன்னை அண்ணன் கூப்பிட்டது தப்புடா. அப்படியே மோனா, உனக்கு தான் காலேஜ் போகிறக்கா அவ்வளோ ட்ரெஸ் இருக்குல்ல, அப்புறம் திருப்பி திருப்பி அவன்கிட்ட ட்ரெஸ் கேட்டுட்டு இருக்கா. ஏம்மா, இது எனக்கும் அவனுக்கும் உள்ள பிரச்சனை, இல்லை நீ தலையிடாத. ஐயோ மோனா, நான் சும்மா அம்மா கிட்ட கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். நீ உண்மைன்னு நினச்சிட்டியா? டேய் டேய், நீ சரியான காரியவாதிடா. நீ யாரு எப்பேற்பட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. உனக்கு காரியம் முடியும், எனக்கு ஒன்றும் வாங்கி தராம என்னை கழட்டி விட்டு நான் கழட்டிடுவேன். எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும்டா. பொண்ணு வீட்டில் வந்து எனக்கு உன்னை எப்படி பேசணும்னு தோணுதோ அப்படி தாண்டா பேசுவேன், கூப்பிடுவேன். நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கடா போடா. அச்சோ மோனா, நீ என்னை தப்பாக நினச்சிட்ருக்க. உனக்கு நான் என்ன வாங்கி தரேன்னு நினச்சேன்னா அதை நான் கண்டிப்பாக வாங்கி தருவேன். உன் மேலே ப்ராமிஸ் மோனா, என்னை நம்பு. டேய் டேய், உன் திட்டம்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சுடா. என் மேலே ப்ராமிஸ் பண்ணி என்ன நீ கொல்ல வர பார்க்குறியாடா? ஏய் ஏய், 2 பேரும் சண்டை போடுறத முதல்ல நிப்பாட்டுங்க. அதையும் உனக்கு வாங்கி கொடுக்கலனா நான் உனக்கு வாங்கி தரேன். வாங்க கிளம்பலாம். என்னமோ பண்ணி தொலைங்க. மோனா, நீ என்னோட செல்ல தங்கடி. நான் உன்னோட வம்பிழுக்காமல் வேறு யாரோட போய் வம்பிழுப்பேன் சொல்லு. கண்டிப்பாக உனக்கு ட்ரெஸ்ஸு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி தரேன். ஓகேவா? என்னை நம்பு. கொஞ்சம் சிரியண்டி. சரி சரி, போனா போது உன்னை நம்பி தொலைகிறேன். போய் காரை எடு.